Hello everyone, welcome to Nether Academy. So as you know, motor vehicle inspector TNPSC yoda motor vehicle inspector ku நம்ம academy ல classes எல்லாம் போயிட்டு இருக்காங்க. So அதோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்டுக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்ட்டுக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் சிலபஸ் எல்லாம், அதனால எல்லாமே பிளான் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி காண்டாக்ட் அஸ். டிஸ்கிரிப்ஷனில் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும். So the objective of this video is to battery ignition system. The automobile engineering part unit 6 autotronics means mainly the automotive electrical systems. So adil automobile engines oda battery ignition system adu eppadi work பண்றாங்க ன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Okay. So battery ignition system the source of power is battery. So first of all ignition system வந்து petrol engines தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, டீசல் என்ஜின்ஸுக்கு இக்னிஷன் சிஸ்டம் தேவையில்லை. பிகாஸ் இட் இஸ் ஆட்டோ இக்னைட்டட். அந்த கம்பஷன் ரேஷியோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிடும், இட் வில் இக்னைட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதுக்கு செப்பரேட் ஒரு இக்னிஷன் சிஸ்டம் ஓ செப்பரேட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்பார்க் கொடுக்க தேவையில்லை. ஆனால் பெட்ரோல் என்ஜின்ஸில் அந்த செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் ரீச் ஆகாது. ஸோ அதனால யூ ஹாவ் டு அப்ளை a separate or extra or external spark to the charge to ignite it. Okay, so அந்த சார்ஜ் கொடுக்கிறதுக்கு நம்மளோட என்ஜின்ல ஸ்பார்க் பிளக் கொடுத்துருக்கோம். இதுதான் ஸ்பார்க் பிளக். ஸோ ஸ்பார்க் பிளக் எப்படி ஒர்க் பண்றாங்க அங்கே நான் ஆரம்பிச்சிடலாம். we will go in reverse. Okay, so spark plug க்கு என்னெல்லாம் வேணும்? So this is nothing but the diagram of battery ignition system. Sorry, battery ignition system. So அதுக்குள்ள spark plug. So spark plug na sorry, suppose this is your spark plug. This is your spark plug. Okay, spark plug measurement. So அதுக்கு எண்டில் ஒரு எலக்ட்ரோடு இருக்கும், இந்த சென்டரில் ஒரு எலக்ட்ரோடு இருக்கும், எண்டில் ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரோடுக்கு பேர் சென்ட்ரல் எலக்ட்ரோடு. எலக்ட்ரோடு நாட் எலக்ட்ரான். ஓகே, நம்ம அது ஷார்ட் எழுதியிருக்காங்க. தென் இதுக்கு பேர் கிரவுண்ட் எலக்ட்ரோடு. ஏன் கிரவுண்ட் சொல்றாங்க? திஸ் இஸ் கிரவுண்டட். ஓகே, ஸோ ஸ்பார்க் ஜெனரேட் பண்ற இடம் இதுதான். அதுக்கு ஒரு ஏர் கேப் இருக்காங்க, ஒரு டெஃபினட் மில்லிமீட்டர் ஏர் கேப். ஸோ அந்த ஏர் கேப்புக்குள்ள ஏர் இஸ் நார்மலி நாட் கண்டக்டிங் த. ஓகே, அதுக்குள்ள ஏர் கண்டக்டிங் இல்லை. அங்கே ஸ்பார்க் ஜெனரேட் பண்றதுக்கு அங்கே ஒரு கண்டக்ஷன் யூ ஹாவ் டு மேக் பாசிபிள். ஸோ யூ ஹாவ் டு அப்ளை a high voltage to the central electrode. சென்ட்ரல் எலக்ட்ரோடுக்கு ஒரு ஹை வோல்டேஜ் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணினா the gas between this will ionize. அங்கே இருக்குன்னா கேஸ் அயனைஸ் ஆகிடும். அது வழி அந்த ஹை வோல்டேஜ் டு கிரவுண்ட் மீன்ஸ் அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகம். அதனால ஸ்பார்க் அங்கே what we call a large quantity of current will pass through this ionized gas. ஸோ அங்கே ஸ்பார்க் ஜெனரேட் ஆகும். ஸோ ஸ்பார்க் ஜெனரேட் ஆகிறதுக்கு முக்கியமா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் வேணும். ஆனா உங்களோட பேட்டரி இஸ் நாட் கிவிங் தட் மச் வோல்டேஜ். ஓகே, ஸோ பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் அவ்வளோ ஹையா கன்வெர்ட் பண்றோம், இல்லைன்னா ஸ்டெப் அப் பண்றோம். அதுதான் பேட்டரி இக்னிஷன் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன். இட் இஸ் ஆக்டிங் லைக் எ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது? யூ ஆர் ஸ்டெப்பிங் அப் த வோல்டேஜ். ஓகே, ஸோ இங்க எப்படி ஸ்டெப் அப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு சர்க்கியூட் இருக்காங்க. மீன்ஸ் மேபி யூ கேன் கால் ரெண்டு விதமான சர்க்கியூட். ஓகே, one is called primary circuit, the other is called secondary circuit. Okay, primary circuit முதல்ல நீங்க ignition switch on பண்ணினா பேட்டரி ஒரு end ground பண்ணிருக்காங்க, the other end இது ignition switch on பண்ணினா this connection will open, sorry closed. So current will go from here a resistance is there. Okay, to here. Then in the இதுக்கு பேர் தான் induction coil. So next member induction coil. அதுக்குள்ள
primary winding, thick wires, less in number. Very important, thick wires less in number. Then அதுக்கப்புறம் அது இது வழி வெளியே வந்து இதுக்குள்ள போய் இந்த காண்டாக்ட் பிரேக்கர், இதுக்கு பேரு காண்டாக்ட் பிரேக்கர். காண்டாக்ட் பிரேக்கர் நான் வந்து ஷார்ட்டா எழுதியிருக்காங்க. காண்டாக்ட் பிரேக்கர், காண்டாக்ட் பிரேக்கர் வழியா இது வழி கிரவுண்ட் ஆயிடும். மீன்ஸ் சர்க்யூட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க கீ ஆன் பண்ணினா திஸ் இஸ் ஹேப்பனிங். பிரைமரி சர்க்யூட்ல அந்த கரண்ட் போய் அப்படியே காண்டாக்ட் பிரேக்கர் வழியா, காண்டாக்ட் பிரேக்கர் க்ளோஸ்ல இருக்காங்க. ஓகே, ஸோ அது வழியா வெளியே போயிடும். நவ் ஸ்பார்க் கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு, என்ஜின் ஃபயரிங் டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அது எப்படி தெரியும்? இந்த ஸ்கொயர் ஷேப்ல இது கேம் தான், இது ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொட்டேட், ஸோ இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுவாங்க. எந்த டைரக்ஷன் ஆகும்? இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணணும். இமேஜின் பண்ணி பாருங்க. இட் வில் டச் திஸ் ஹீல் அண்ட் இட் வில் மேக் திஸ் ஓபன். இந்த காண்டாக்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓபன் பண்ணினா என்ன ஆகும்? இங்கேல இருந்து வந்தா அந்த I will go for green. Okay, second circuit நான் greenல போயிடலாம். ஸோ இங்கேல இருந்து அப்படியே போய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன? இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வழி போக முடியாது, க்ளோஸ்ட். ஸோ வாட் will happen? It will go to the condenser and it will charge the condenser. ஓகே, ஸோ காண்டாக்ட் பிரேக்கர் திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சு. காண்டாக்ட் பிரேக்கர் திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த இருந்த கரண்ட் அப்படியே ரூட் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கண்டென்சர்ல சார்ஜ் ஆயிடும். ஓகே, ஸோ இங்க எண்ட் பாயிண்ட் தான், சர்க்யூட் கம்ப்ளீட்டிங் இல்ல. ஓகே, ஸோ கரண்ட் டைஸ் அவுட். கரண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு. எங்க பிரைமரி வைண்டிங்ல கரண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் சேஞ்சிங் ஃப்ரம் a maximum value to 0 and at the same time கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூனா 0க்கு வந்தாச்சு. At the same time this condenser will discharge in the opposite direction. So current negative ஆயிடுச்சு, negative current போயிடுச்சு. So current has changed drastically in this coil. So அந்த கோயிலுக்குள்ள தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஆளு செகண்டரி வைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, இது 200 ஆனா அது 20,000 அந்த ரேஞ்சுக்கு தான். ஸோ என்ன ஆகும்? அந்த செகண்டரி வைண்டிங்ஸ் உள்ள ஒரு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். இஎம்எஃப் மீன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட் ஆகிடும். that voltage, now the secondary wiring circuit is going in violet color. Okay, so it will go to the distributor. So இது ஸ்டெப் அப் தான், ஹை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், தின் வயர். ஸோ ஸ்டெப் அப் பண்ணியாச்சு, ஹை வோல்டேஜ். இங்கே போனது ஹை வோல்டேஜ், இதுக்குள்ள நார்மல் தான், நார்மல் வோல்டேஜ் தான் இருந்தது. இந்த ஹை வோல்டேஜ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள போயிடும். டிஸ்ட்ரிபியூட்டர் ரொட்டேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்பார்க் பிளக்குக்கும் கனெக்ஷன் போயிருக்காங்க. ஒன் பை ஒன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க ரீச் ஆகும்போது என்ன ஆகும்? இங்க இருந்த ஹை வோல்டேஜ் இங்கே இன்டியூஸ் ஆகும். மீன்ஸ் இட் வில் கோ டு தி ஸ்பார்க் பிளக். ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்பார்க் பிளக்குக்கும் அந்த கரண்ட், அந்த வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் கொடுக்கும். ஹை வோல்டேஜ் கொடுத்துருச்சுன்னா ஓகே, ஸ்பார்க் பிளக்கோட ஒர்க்கிங் ஆல்ரெடி வி ஹேவ் சீன். அப்படி அந்த ஸ்பார்க் கிடைக்கும், கம்பஷன் நடக்கும். ஓகே, ஸோ டைமிங் அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்க்கணவர் இவரு இந்த கேம் எல்லாம் தான். ஓகே, இதுதான் பேட்டரி இக்னிஷன் சர்க்யூட். இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு மெம்பர் கூட இருக்காங்க. அவருக்கு பேரு பல்லாஸ்ட் ரெசிஸ்டர். அந்த ஃபிகர்ல கொடுக்கல. திஸ் இஸ் கால்ட் பல்லாஸ்ட் ரெசிஸ்டர். பல்லாஸ்ட் ரெசிஸ்டர் அவரோட வேலை என்னன்னா, இந்த பிரைமரி கரண்ட் மீன்ஸ் ரொம்ப அதிக நேரம் இந்த கரண்ட் இது வழி பாஸ் ஆயிடுச்சுன்னா there are chances ஹீட்டிங் ஆயிட்டு அந்த டேமேஜ் எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பல்லாஸ்ட் ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் அயர்ன். அயர்னுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க. நீங்க ரொம்ப நேரம் கரண்ட் பாஸ் பண்ணினா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் லிமிட் பண்ணிடும். ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் what we call difficult. ரெசிஸ்டன்ஸ் அதிகம் மீன்ஸ் கரண்ட்டுக்கு பாஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட். ஸோ கரண்ட் கம்மி பண்ணுவாங்க இந்த பிரைமரி. ஸோ பல்லாஸ்ட் ரெசிஸ்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட்
primary circuit. Now ഇങ്ങനെ in the contact breaker ഇതൊരു മെക്കാനിക്കൽ ഡിവൈസ് ആണ്. സോ കോണ്ടാക്ട് ബ്രേക്കർ ദിടീന്ന് കോണ്ടാക്ട് ഓപ്പൺ ആകുമ്പോൾ മീൻസ് in the cam ഇത് മേലെ ടച്ച് ആകുമ്പോൾ in the contact breaker ഓപ്പൺ ആയിരുന്നു. സോ அப்படி ഓപ്പൺ ആവുന്ന the time already available current will try to jump. Okay, available current will try to jump. So அங்கே ஒரு spark erosion இல்லைன்னா arcing நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. that will damage this contact breaker. so என்ன பண்ணுவாங்க, இது ஓபன் ஆன உடனே கண்டென்சர் எடுக்குவாங்க அந்த கரண்ட். so arcing is prevented. so condenser is located here to protect contact breaker. Bell resistor is to protect primary circuit current over current. okay, இதுதான் our battery ignition system. okay, I hope you understood the topic. We will come with another topic in our subsequent classes. Subscribe panni vechirungo, we will be having that sessions also. okay, thank you very much.